நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா மழையை ரசிச்சுட்டே கார தோசை செஞ்சு எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அது எனக்கு மழை பெய்கிறப்ப வந்துட்டு கார தோசை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்ட்டு ஞாபகம் வந்துச்சுங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டு நான் செஞ்சுங்க. எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லட்டுங்களா? 2 டம்ளர் ரேஷன் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சுக்கிறோங்க. கிரைண்டர் போட்டு இந்த அரிசி எடுத்து போட்டு ஆட்டும் போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, 5-6 பல் பூண்டு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு பொறன்னு ஆட்டி தனியாக உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கிறோம். இப்போ இதை தாளிக்க போகிறோம். வானல் வச்சுக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கோஸு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் உப்பு போட்டு வணக்கிட்டு இந்த மாவில் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். தோசைக்கல்லில் சூடானதும் ஐயன் ஆயில் மில்லில் வாங்கின மரசெக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணி இந்த தோசை சுடும் போது அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். மரசெக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணும் போது நமக்கு முட்டி வலியே வராதுங்க. எந்த அளவுக்கு நம்ம மரசெக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த தோசை இந்த மழை பெஞ்சிட்டு நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவையில்ல, தாளிச்சதுக்கும் அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.